மகிழ இந்நாள் வரை தொடரும் அந்த மகிமை தெய்வ மகன்தாமே புதுமை செய்தார் கல்யாணத்தில் தெய்வ மகன்தாமே புதுமை செய்தார். பசியுடன் பிணிகள் நீக்கி மகிழ்ந்தார் நலமுடன் வாழும் மொழிகள் மொழிந்தார். பசியுடன் பிணிகள் நீக்கி மகிழ்ந்தார் நலமுடன் வாழும் மொழிகள் மொழிந்தார். உலகிலே அன்பின் உருவில் திகழ்ந்தார் சிலுவையில் நமக்கும் உயிரும் தந்தார். உலகிலே அன்பின் உருவில் திகழ்ந்தார் சிலுவையில் நமக்கும் உயிரும் தந்தார். ஆஹா நான் எங்கு காண்பேனோ எங்கு காண்பேனோ நேசர் என் இயேசு போல் காணாவோரின் கல்யாணத்தில் தெய்வ மகன்தாமே புதுமை செய்தார். அன்புடன் பரிவும் வேண்டும் என்றார் தாழ்மையா நாளும் பழகச் சொன்னார். அன்புடன் பரிவும் வேண்டும் என்றார் தாழ்மையாய் நாளும் பழக சொன்னார். ஒளியுடன் வாழும் வழியை தந்தார் இறுதி நாள் வரை நம் அருகில் நிற்பார். ஒளியுடன் வாழும் வழியை தந்தார் இறுதி நாள் வரை நம் அருகில் நிற்பார். ஆஹா நாள் எங்கு காண்பேனோ எங்கு காண்பேனோ இயேசு என் இயேசு போல் காணாவோரின் கல்யாணத்தில் தெய்வ மகன்தாமே புதுமை செய்தார். கண்டோரெல்லாம் அன்று வியந்து மகிழ இந்நாள் வரை தொடரும் அந்த மகிமை தெய்வ மகன்தாமே புதுமை செய்தார். காணாவோரின் கல்யாணத்தில் தெய்வ மகன்தாமே புதுமை செய்தார். தெய்வ
ஆரோக்கியமான செய்தியின் நேரம் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நான் கர்த்தருடைய பிள்ளையாகத்தானே இருக்கிறேன், நான் நீதிமானாகத்தானே வாழ்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் இத்தனை பாடுகள் துன்பங்கள் என்று சொல்லி நாம் கேள்வி கேட்கிறோம். அப்படி கேள்வி கேட்பதனாலே நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாம் கலங்க வேண்டாம். அந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு கர்த்தர் உங்களை எல்லா காரியத்திலுமே விடுவிக்க போகிறார். இந்த சங்கீதத்தினுடைய தலைப்புல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அன்றைக்கு தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் ஆடின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின ஒரு சங்கீதம். ஒரு மோசமான வித்தியாசமான சூழ்நிலை அன்றைக்கு தாவீது ராஜாவுக்கு. அன்றைக்கு தாவீது கோலியாத்தை கொன்ற பின் தன்னுடைய வாழ்க்கை இப்படி மாறிவிட்டது என்று சொல்லி அவருடைய இருதயம் நொறுங்கி விடுகிறது. அதனால் அவர் வேதனைப்படுகிறார். சங்கீதத்தினுடைய 17ஆம் வசனத்திலே சொல்லுகிறார் பாருங்கள், நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய இடுக்கண்களுக்கு எல்லா உபத்திரவங்களுக்குமே நீங்களாக்கி விடுகிறார் என்று சொல்லி தெளிவாய் சொல்லுகிறார். இந்த உலக வாழ்க்கையிலே நீதிமானுக்கு தான் துன்பங்கள் வரும், பயப்பட வேண்டாம். நாம் ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கூடவே இருப்பார், விடுவிப்பார். நம்மோடு கூட இருப்பதை கண்டிப்பாக அந்த சூழ்நிலையிலே அவர் நிரூபிப்பார். நம்முடைய இடுக்கண்களுக்கெல்லாம் அவர் நீங்களாக்கி நம்மை ரட்சிப்பார். சங்கீதம் 34:8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி நமக்கு வருகிற ஒவ்வொரு பாடுகளிலும் பிரச்சனைகளிலும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க வைப்பார். நல்ல அனுபவங்களையும் கர்த்தர் நமக்கு தருவார். நம்மை கண்டிப்பாக பாக்கியவான்களாய் மாற்றுவார். அவருக்கு நாம் எப்போதுமே பயந்திருக்கிற ஒரு பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அதைத்தான் நம்முடைய தேவன் விரும்புகிறார். அவருக்கு பயந்திருக்கும் போது ஒரு குறைவு கூட நம்முடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக வராது. சங்கீதம் 34:10ஆம் வசனத்துல சொல்லப்பட்டபடி நாம் அடிக்கடி தியானிக்கிற ஒரு வேத வசனம், சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். கண்டிப்பாக கர்த்தரை தேடுகிற உங்களுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், குடும்ப காரியமா இருக்கலாம், பிள்ளைகள் காரியம், தொழில், ஊழியம், எல்லா காரியத்திலுமே ஒரு நன்மை கூட குறைவில்லாமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நாம் ஜெபிக்கலாம். நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை தேடுகிற என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி விடுவித்து, உம்மை தேடுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் உம்முடைய நாமத்தினாலே இன்றைக்கு மாறி நிறைவை கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.